10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last நம்ம பார்த்தீங்கன்னா redox reactionல oxidation reduction conceptsல ஒரு 3 கான்செப்ட் பார்த்துருந்தோம். மாடர்ன் கான்செப்ட், கிளாசிக்கல் கான்செப்ட், வேலன்சி கான்செப்ட். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட். ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னா புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறதே தான். ஸோ ஆக்சிடேஷன் கான்செப்ட்னா ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டில் வாட் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஏ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனில் ஒரு எலமெண்ட்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா +1 +2. ஸோ ரியாக்டன்ட் சைட் +1 இருக்குது, ப்ராடக்ட் சைட் +2 இருக்குது அப்படின்னா தட் எலமெண்ட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஸோ Fe+2 கன்வெர்டட் இன்ட்டு Fe+3னா தட் எலமெண்ட் ஆக்சிடேஷன் இன்ட்டு அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ரிடக்ஷன் அப்படின்னு என்னன்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஏ ரியாக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ரிடக்ஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து எக்ஸாம்பிள்ஸ்லேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட், ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட், பொட்டாசியம் பர்மாங்கனேட், ஃபெரஸ் சல்ஃபேட், பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில். ஸோ மேங்கனீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, M என்னது மேங்கனீஸ் இல்லையா. ஸோ மேங்கனீஸ் ஃப்ரம் பொட்டாசியம் பர்மாங்கனேட் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Mn +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஃபெரஸ் சல்ஃபேட்டில் அயர்ன் Fe+2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதே ரியாக்டன் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைட் போகும்போது பார்த்தீங்கன்னா MnO. ஸோ அப்போ Mn வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. Fe பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஒன் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா +7லேருந்து +2 ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ Mn அண்டர்கோஸ் ரிடக்ஷன். Fe+2 Fe+3 மாறி இருக்குது. ஸோ +2லேருந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகிருக்கு. அதனால் இது ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன் அப்படின்னா என்னன்னு தனித்தனியாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சைமல்டேனியஸாக இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோஸ் போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எலமெண்ட் அண்டர்கோஸ் போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். அது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், சேம் எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரெண்டுமே சேமாக நடந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ரெட், ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆக்ஸ். ஸோ ரெட் ப்ளஸ் ஆக்ஸ் கிவ்ஸ் ரெடாக்ஸ். ஸோ ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் கம்பைன் ஆகி தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெசனுடைய டாப்பிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான், சரிங்களா. அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஹாஃப் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரே ரியாக்ஷனில் ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் half oxidation reduction, half reduction reaction. So oxidation already நம்ம electronic concept என்னன்னு சொல்லியிருக்கோம், loss of electron. Reduction according to electronic concept or electron transfer concept, gain of electron. ஸோ அப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எல்லா ரியாக்ஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்ஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, சரிங்களா.
எல்லா கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, ஆனால் எல்லா ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் hydrochloric acid. Sodium hydroxide react with hydrochloric acid to form sodium chloride. இங்கே sodium oxidation state +1, oxygen oxidation state -2, hydrogen oxidation state +1. Here HCl H plus Cl minus H plus Cl minus -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் NaCl பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஹார்ம் சால்ட் அப்படின்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட், பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் அப்படின்னு லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க இல்லையா 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அப்போ அங்கே ஆக்சிடேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணி பார்க்குறோம். Naவுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, ஹைட்ரஜனுக்கு +1, HCl ஹைட்ரஜனுக்கு +1, குளோரினுக்கு -1. சால்ட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட்டில் Na ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ சால்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் Na ஆல்சோ +1 சார்ஜ், Cl ஆல்சோ -1 சார்ஜ். H2Oவில் ஹைட்ரஜன் +1 சார்ஜ், ஆக்சிஜன் -2 சார்ஜ். ஸோ போத் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் இது கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ஆனால் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா சோடியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், குளோரின் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அங்கே சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆன பிறகு சோடியம் கெட்ஸ் +1, குளோரின் கெட்ஸ் -1. அப்போ சோடியம் +1 சார்ஜில் இருக்கிறதுனால ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, குளோரின் -1 சார்ஜில் இருக்கிறதுனால ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ சோடியம் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால சோடியம் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், குளோரின் 0விலிருந்து -1 இருக்கிறதுனால குளோரின் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஸோ திஸ் இஸ் எ ரெடாக்ஸ் ரியாக்ஷன், திஸ் இஸ் நாட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்போ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, ஆனால் எல்லா ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்ததே தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு நேம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு நேம் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா அந்த ஏஜென்ட் என்னென்னலாம் எப்படி இருப்பார், ஸோ அந்த ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடேட்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்டாஸ். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது வேறொரு சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ் பண்ண வைக்கணும். சரியா? நல்லா கவனிச்சுங்க, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத கான்செப்ட், நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆல்ரெடி ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம், இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ணணும். அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அக்செப்டாஸாக இருக்கணும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரான் அக்செப்டாஸாக இருந்தால் தான் அதர் எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும், கெயின் பண்ணிக்க முடியும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அக்செப்டாராக இருந்தால் தான் அதர் எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த எலமெண்ட்டில் எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்க முடியும். அப்போ அந்த எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் அக்செப்டாஸ் ஆல்சோ கால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ எலக்ட்ரான் அக்செப்டாஸ் இன்னொரு நேம் என்ன அப்படின்னா லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட், லூயிஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆசிட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அக்செப்டாஸ். ஸோ லூயி கான்செப்ட் பிரகாரம் லூயிஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா லூயிஸ் ஆசிட். அப்போ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் அக்செப்டாஸ் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இஸ்
deficient species, electron deficiency species, இல்லைனா electron acceptors லூயிஸ் ஆசிட். ஸோ இது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, substance which can oxidizes others and reduces themselves. Substance oxidizes others and reduces themselves. Oxidizes othersனா வேற ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் பண்ணணும். அதாவது அந்த எலிமெண்ட்லேருந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்கணும். reduces themselves அப்படின்னா தன்னைத்தானே என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குதுன்னா அதர் எலிமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ எலக்ட்ரான் அக்செப்டாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மேட்ச் ஆகுதுங்களா? ஸோ நீங்கள் எப்படி போனீங்கனாலும் ஒரே வே தான். சரிங்களா? நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சென்னை போனீங்கன்னா எந்த வேவில், திருச்சி, துறையூர், இந்த மாதிரி எப்படி வேணாலும் போகலாம். நாமக்கல் இருந்து கரூர் வழியாக போகலாம், சேலம் வழியாக போகலாம். ஸோ எப்படி போனாலும் நாங்கள் போய் ரீச் ஆகிற இடம் என்ன, சென்னை தானே. அது மாதிரி நீங்கள் இந்த எந்த கான்செப்டை யூஸ் பண்ணாலும் எல்லா கான்செப்டுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். சரிங்களா? அப்போ அந்த ரெடியூசஸ் தம்செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெடியூசஸ் தம்செல்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ ரிடக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கலாமா? Some important oxidizing agent or oxidant. இதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆல் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். எல்லா மெட்டாலிக் ஆக்சைட்ஸும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். பிகாஸ் ஆக்சிஜன் இருக்குனாவே ஆக்சிஜனை டொனேட் பண்ணும் இல்லையா? அதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இதெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடியது. லித்தியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, sodium peroxide, carbon dioxide, lithium oxide, calcium oxide, sodium peroxide, carbon dioxide, calcium oxide, magnesium oxide, beryllium oxide. This is sodium oxide. சரிங்களா? sodium oxide, இதுதான் calcium oxide, Na2O. நெக்ஸ்ட் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் மட்டும் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணுவானா, நான் மெட்டாலிக் ஆக்சைடும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைடுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் அதில் அப்பியர் ஆகிருக்கும். அந்த கார்பனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அந்த ரெக்டாங்கிள் அந்த டயகோனலில் வரது எல்லாமே டயகோனல்லேருந்து ஃபுல்லாகவே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் மெட்டல் தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நான் மெட்டாலிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓசோன் O3. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் மெட்டாலிக் ஆக்சைடு ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் ஆர் அயான்ஸ். ஆல் நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் ஆர் அயான்ஸ் இன் விச் எலமெண்ட் ஷோஸ் தயர் ஹையர் ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஸ்டேட் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடென்ட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எலமெண்ட்டில் ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது சென்ட்ரல் ஏட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சென்ட்ரல் ஏட்டம்னா KMnO4ல் சென்ட்ரல் ஏட்டம் Mn, H2SO4ல் சென்ட்ரல் ஏட்டம் சல்ஃபர், SnCl4ல் சென்ட்ரல் ஏட்டம் டின் Sn, H3PO4ல் சென்ட்ரல் ஏட்டம் பாஸ்பரஸ். இந்த சென்ட்ரல் ஏட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஹையாக இருந்தது அப்படின்னா தட் காம்பவுண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? அப்போ KMnO4ல் எம்மனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, H2SO4ல் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, SnCl4ல் டின்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, H3PO4ல் பாஸ்பரஸுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5, K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, இங்கே குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. ஸோ இதெல்லாமே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆலஜன் ஃபேமிலியிலே எக்ஸப்ட் ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் பவர் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஃப்ளூரின் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ். ஃப்ளூரின் ஆலஜன் ஃபேமிலி தெரியும் இல்லையா? பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஆலஜன் ஃபேமிலி அப்படின்னா
சால்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ளூரின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ பிகாஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக அதர் எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அந்த எலமெண்ட்டை ஆக்சிடைஸ் பண்ண வைக்குது. ஸோ ஃப்ளூரின் ஆல்சோ ஆக்ட் as a ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கான டெஸ்ட் Ki is added in oxidizing solution. Ki na potassium iodide. Potassium iodide added with oxidizing solution. Oxidizing solution. அப்போ ஆட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அயோடின் லிபரேட் ஆகுது. அயோடின் அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா I- K + I-. அப்போ I- இங்கே I2க்கு வந்து 0. சரிங்களா, I2 வந்து ஆக்சிடைசன் ஸ்டேட் 0. ஸோ அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண வைக்குது. சரிங்களா, அப்போ 0 ஆக்சிடைசன் ஸ்டேட் வந்துருச்சா, அப்போ KIயில் இருக்க I- I2 0 ஆக்சிடைசன் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால தி சொல்யூஷன் இஸ் ஆக்சிடைசிங் சொல்யூஷன். அப்போ I2 ஸ்டார்ச் சொல்யூஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ளூ அப்பியரன்ஸ் வரும், ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் வரும். அப்போ ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் வந்தால் அங்கே அயோடின் லிபரேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ டெஸ்ட் ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுடைய ரிவர்ஸாக தான் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கணும். ஸோ அப்போ டோனாஸ் எலக்ட்ரான் டோனாஸ் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். எலக்ட்ரான் டோனாஸ்னால் லூயிஸ் ஆசிட்டுக்கு ஆப்போசிட் என்ன, அப்போ லூயிஸ் பேஸ். ஆசிட்டுக்கு ஆப்போசிட் பேஸ் அப்படின்னா லூயிஸ் ஆசிட்டுக்கு ஆப்போசிட் லூயிஸ் பேஸ் இல்லையா, அப்போ லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் அக்செப்டாஸ் அப்படின்னா லூயிஸ் பேஸ் எலக்ட்ரான் டோனாஸ். லூயிஸ் பேஸ் எலக்ட்ரான் டோனாஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் அதர்ஸ் அண்ட் ஆக்சிடைஸ் தம் செல்ஃப். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது வேறு ஒரு சப்ஸ்டன்ஸை அதர் சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணும், தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். அதாவது எலக்ட்ரானை இழந்து வேறொரு சப்ஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரானை என்ன பண்ணுது, டொனேட் பண்ணுது. எலக்ட்ரானை இழந்து தன்னுடைய எலக்ட்ரானை இழந்து வேற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரானை என்ன பண்ணுது, டொனேட் பண்ணுது. ஸோ அதனால தான் வேற ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது தட் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். சரியா, தோ அந்த டொனேட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடேட்ஸ் இட் செல்ஃப் ஆர் தம் செல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா 1 பாசிட்டிவ், 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா 2 பாசிட்டிவ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அதாவது இந்த அல்கலைன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் 1s 2s அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ், all metallic hydrate, sodium hydrate, calcium hydrate, lithium aluminum hydrate, sodium borohydrate, aluminum hydrate, these hydrates have hydrogen. These hydrates have hydrogen. இந்த hydrogens donate பண்ணும். ஸோ அதனால் நம்ம இது ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லலாமா. நெக்ஸ்ட் ஆல் ஹைட்ரோ ஆசிட்ஸ், எக்ஸாம்பிள் HF, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோபோமிக் ஆசிட், ஹைட்ரஜன் புரோமைட், H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் ஆக்சைடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காம்பவுண்டில் இருந்தது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டலில் அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துங்க. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா மேட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 பேஜ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எலாபரேட்டாக நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்பியர் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் லோயர் கிளாஸில் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்திருக்கீங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்.
ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துருக்கீங்க. ஸோ அதே டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அடிஷ்னலாக சேர்த்துக்க போகிறோம். காம்பினேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஒரு 3 டைப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அனதர் ஒன் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன், கம்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் காம்பினேஷன் ரியாக்ஷனா என்ன, காம்பினேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ், காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா reaction in which two substances combine together to form new compounds are called combination reaction. The reaction in which two substances combine together to form new compound. சிம்பிளாக சொல்லணும்னா two substances combine to form single compound. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன், கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட், ஆக்சிஜன் கெட்ஸ் ரெடியூஸ்டு. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FeCl3ல Fe+3, FeCl2ல Fe+2. அப்போ அயன் கெட்ஸ் அயன் எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, கெயின் பண்ணியிருக்குது இல்லையா? ஸோ அயன் கெட்ஸ் ரெடியூஸ் அண்ட் Sn+2, 2Sn+4. அப்போ Sn tin கெட்ஸ் ஆக்சிடைஸ்டு. அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் +7லேருந்து Mn+4க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஆக்சிடேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த 2 சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி நமக்கு நியூ ஒன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்ட்ரா மாலிகுலார். சரி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது காம்பினேஷன் ரியாக்ஷன்லேயே. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இன்ட்ரா மாலிகுலார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இன்டர் மாலிகுலார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா such redox reaction one molecule of reactant, one molecule of reactant is oxidized whereas molecule of the other reactant is reduced. சரியா? இன்டர் molecular redox reaction, redox reactionல one molecule of reactant is oxidized and other molecule of reactant is reduced. இது intermolecular redox reaction. Intramolecular redox reaction அப்படின்னா moleculeக்குள்ளேயே, சரிங்களா, one atom of a molecule is oxidized and their atom, other atom of same molecule is reduced. One atom of a molecule is oxidized and other atom of a same molecule is reduced. Then it is intramolecular redox reaction. சரிங்களா? Next one decomposition reaction. Decomposition reaction அப்படின்னா என்ன, ஒரு எலமெண்ட்டு, அதாவது ஒரே எலமெண்ட் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகணும். ஒரு காம்பவுண்ட் பிரேக் டவுன் இன்டு 2 காம்பவுண்ட். சரியா? ஒன் காம்பவுண்ட் பிரேக் டவுன் இன்டு 2 காம்பவுண்ட். ஸோ அப்போ a compound break down into 2 or more component or substance are called decomposition reaction. Decomposition reaction. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, KClO3 பொட்டாசியம் பர்குளோரேட், பொட்டாசியம் பர்குளோரேட், பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ பொட்டாசியம் பர்குளோரேட்டில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5, பொட்டாசியம் குளோரைடில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே 0, பொட்டாசியம் பர்குளோரேட்டில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. சரிங்களா? ஸோ அப்போ chlorine undergoes reduction, oxygen undergoes oxidation, chlorine undergoes reduction. சரிங்களா? ஸோ -2 ஆக்சிஜன்லேருந்து 0 ஆகிருக்கு, எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு, அதனால் ஆக்சிடேஷன். சரிங்களா? அதர் எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் A+C gives AC+B. அப்போ B is replaced by C. This is displacement or replacement reaction. அப்போ reaction displacement reaction definition என்னன்னு பார்த்தீங்கன்னா which an atom or ion in a compound is displaced by an ions or atom other elements. சரிங்களா? ஒரு எலமெண்ட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அதில் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்குது. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட்லேருந்து ஜிங்க் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. சரியா? ஜிங்க் டிஸ்பிளேஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் டிஸ்பிளேஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட். சரிங்களா? அப்போ ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர், இங்கே காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, ஜிங்கினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இதில் ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்கினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2,
காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ இது வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒன் மெட்டல் டிஸ்பிளேசஸ் அதர் மெட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டாலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பார்க்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஆக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். இப்போ 1s பிளாக் எலமெண்ட், 2s பிளாக் எலமெண்ட், பேசிக்காக சொல்ல போனால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆஃப் நான் மெட்டாலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அண்ட் அயர்ன். இந்த எலமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்லேருந்து டைரெக்டாக ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணாது. வாட்டர் நம்ம ஸ்டீமாக மாற்றலாம். ஸோ ஸ்டீமாக மாற்றி இந்த மெட்டல் மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அப்போ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருந்தால் ஸ்டீம்லேருந்து தான் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். ஹை ரியாக்டிவ் மெட்டலாக இருந்தால் ஆர்டினரி வாட்டர்லேருந்தே ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் மெட்டல்ஸ், ஜிங்க்கு, ஸோ மெக்னீசியம், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்லேருந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஆசிட் ஆர் ஆசிட் சொல்யூஷன் எதுலேருந்து வேணாலும் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். ஜிங்க்கு இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ரியாக்ட் வித் HCl டு ஃபார்ம் ஜிங்க் குளோரைட். சரிங்களா? அப்போ ஜிங்க் +2, இங்கே ஜிங்க் வந்து 0, ஹைட்ரஜனுக்கு +1, Clக்கு -1, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது இங்கே ப்ராடக்ட் சைடில். அப்போ +1லேருந்து 0வாக மாறி இருக்குது அப்படின்னா 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, +2ன்னு சொல்லிட்டு, அப்போ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு ஜிங்க் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னா ரியாக்ஷன்ஸில் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் வந்து சேம் எலமெண்ட்லேயும் நடக்கும். அதாவது ரியாக்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதுவே ப்ராடக்ட் சைடு வரும்போது 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரியா? அப்போ வென் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் சேம் எலமெண்ட், ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் வந்து சேம் எலமெண்ட்லேயே நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா H2O2வில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ H2O2வில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. அதுவே ப்ராடக்ட் சைடு பாருங்கள், H2Oவில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2, O2வில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ -1 சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +2 அண்ட் 0 அப்படிங்கிற 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக செப்பரேட் ஆகிருக்குது இல்லையா? ஸோ இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? H2O2வில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1, H2Oவில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2, O2வில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்போ -2, 0 ரெண்டாக செப்பரேட் ஆகிருக்கு இல்லையா? அதனால் இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா குளோரின் 0, இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளோரின் -1, இங்கே குளோரின் +5. அப்போ குளோரின் -1 அப்படின்னா 0லேருந்து -1 ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கனால ரிடக்ஷன் ஆயிருக்கு. 0லேருந்து இங்கே +5 ஆகிருக்கனால ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹியர் Cl undergoes reduction, here Cl undergoes oxidation. ஸோ அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த HClO, HClO2, HClO3, HClO4 இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஆசிட்ஸ், ஹைட்ரோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஆசிட்ஸில் இது எல்லா ஆசிட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா HClO4னா குளோரின் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது எந்த வித டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷனு காட்டாது. HClO4 ஆர் ClO4⁻- does not undergoes டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்லி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃப்ளூரின் ஒன்லி -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? எந்த ஒரு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கிடையாது. ஃப்ளூரின் does not show any positive oxidation state, only one oxidation state, அதுவும் -1 மட்டும்தான். அதனால்
பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் தான் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும் அந்த எலமெண்ட்டில். இது சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், எப்பவுமே சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஃப்ளூரினுக்கு. அதனால் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லாதனால ஃப்ளூரின் டஸ் நாட் ஷோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனில் ஒரு எலமெண்ட் சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ப்ராடக்ட் சைடு வரும்போது டபுள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனில் ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடு வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதுவே ப்ராடக்ட் சைடு வரும்போது சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறிடும். இங்கே பாருங்கள், அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட்டில் நைட்ரஜன் அம்மோனியம் அயானில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு -3, நைட்ரேட் அயானில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு -3. ஸோ +3 -3 அம்மோனியம் அயான் நைட்ரஜனுக்கு +3, அம்மோனியம் அயானில் நைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -3, அம்மோனியம் அயானில் நைட்ரஜனுக்கு -3, நைட்ரேட் அயானில் நைட்ரஜனுக்கு +3. அப்போ நைட்ரஜன் ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ரியாக்டன்ட் சைட். பட் ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஹியர் MnO4- +7 Mn2+, 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் சைடு வரும்போது MnO2, ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? அதே மாதிரி கீழே Ag+, Ag0. அப்போ Ag ++1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், Ag வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Ag+ சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுதான் கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகுறது. கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ஒரே எலமெண்ட் சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுறது. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம்.